உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? பாருங்க எப்படி இருக்கு. யுவர் பிளாக் பெல்ட் அப்பவே வாங்கின ஒரு ஆக்சுவலி நான் பிளாக் பெல்ட் கிடையாது, கிரீன் 2. அதை விட பெருசா? இல்ல அதோட கம்மி. சரி, இப்போ உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கணீர் இருக்குல்ல, லைட்டா நீங்க பேசினாலே வந்து ஒரு மாதிரி ஐயோ பயமா இருக்கு. இந்த மாதிரி வீட்டில் போய் கொஞ்சம் கத்தி பேசி அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் ஹலோ யார் இருக்கீங்க அங்கே, இந்த மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ். இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்க அப்படின்னு ஒரு 5 பேர் வந்துடுவாங்க. அங்கே வந்து விசில் அடித்தா என்னுடைய டாக்ஸ் வந்துடுவாங்க. பேட்ரியாட்டிக் ஃபில்ம் அப்படின்னு சொன்னாலே ஐ திங்க் இன் தமிழ் the image that comes to our face is yours. ஆமாம், எங்கே பார்த்தாலும் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்கள இருந்து வயசானவங்கள வரைக்கும். இப்போ புதுசா வந்து அது மாறி போய் தேரிக்கேன்றாங்க. சார் நான் கேட்கணும்னு இருக்கேன், என்ன சார் இந்த தேரிக்க சொல்லாமே இருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ இருக்கு. மண்டே பிச்சிக்கிற மாதிரி அப்படி இருக்கிற வரைக்கும் உள்ள என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். One amazing film in your filmography. Yet another amazing film சொல்லலாம், ஏன்னா அத்தனை படங்கள் அமேசிங் சொல்லியாச்சு. பெஸ்ட் ஆஃப் 3 or 5 கேட்டிங்கன்னா எனக்கு ரிதம். எதுக்கு போறேன்னு கூட தெரியாது. இங்கே போன உடனே ஷெட்டை கழட்ட சொன்னாங்க. ஷெட்டை கழட்டினேன். என்னப்பா இந்த பையனுக்கு இப்படி இருக்கு, பாடி ப்ரூஸ்லி மாதிரியே இருக்கு, நடிக்கிறியா அப்படின்னாங்க. நடிப்பு என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, மண்ணு மாதிரி இருப்பேன். சிரிக்க தெரியாது, அழுக தெரியாது, ஃபைட் மட்டும்தான் தெரியுது. இப்போ எனக்கு 17 years. ஆனால் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். இன்னும் திட்டுறாங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டே அடி வாங்கினேன் என் டைரக்டர் கிட்ட. கண்ணு செவந்துச்சு, கண்ணில் தண்ணி வந்துச்சு, எந்திச்சு அடிச்சிடலாம் டைரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேன் நான். ஜென்டில்மேன் கதை கேட்குற விஷயத்துல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் இண்டஸ்ட்ரி மேல் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணேன்ல சேவகன்னு பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் பண்ணேன். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, எந்த டைரக்டரும் யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ யோசிச்சு பார்த்தா எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. Who actually stood with you? உங்களோட சப்போர்ட்க்கு இருந்தது யாரு? My mother and my wife. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு. இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கு போக போக வேற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது வந்து விஜய் சார் சிஎம் ஆனது. ரொம்ப சிந்திப்பாங்க சில பேர், சைலண்ட்டாக இருப்பாங்க, இன்னும் நிறைய மைண்டில் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டர் விஜய். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை என்னமோ இருக்குது எனக்கு. ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? பாருங்க எப்படி இருக்கு. செம்மையா இருக்கீங்க. அப்படியா? Yes, we have the man with us, Arjun sir. Oh my god, எனக்கு it feels little surreal தான். அத்தனை வாட்டி உங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இப்போ உங்க பக்கத்துல இருந்து அது இப்போ வில்லனாலாம் மாறினதுக்கு அப்புறம் oh my god, I'm very happy. Thank you so much. Yes. So Arjun அப்படின்னு சொன்னா it's a very big emotion for me. ஏன் நான் சொல்றேன்னா, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அரும்பு மீசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன மீசையோட இன்னசென்ட் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி. அதுக்கப்புறம் ஹீரோவாகி பயங்கரமான விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணி வில்லனாகி வர வரைக்கும் அந்த லெகசியை வந்து வச்சு பிடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். லைக் 4 decades யூஆர் தேர் இன் த மார்க்கெட் வித் த சேம் ஸ்டைல் அண்ட் ஸ்வாக். அண்ட் அதனால தான் அவங்கள வந்து அத்தனை பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க, அத்தனை லவ் கொடுக்குறாங்க. யூஆர் வொர்த் எவ்ரிதிங். God is great. Yes, he is definitely great. ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் காட். எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அர்ஜுன் மாதிரி எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நாங்கள் சொல்லுவோம். So sweet of you. Trying to be nice every day. 17 வயசுல ஆக்டிங்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்தோம் சார். எவ்வளோ சின்ன ஒரு ஏஜில் we understand that உங்களுக்கு அப்பா வந்து சினிமாவில் இருந்தாங்க, அண்ணா வாஸ் இன் சினிமா. பட் வாட் ஆக்சுவலி மேட் யூ, நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வரணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது? Was it a family thing or உங்களுக்கே இன்ட்ரெஸ்டா? No, I was not at all an actor. I was not trained, nothing. ரொம்ப ஒரு ஷையான ஒரு கேரக்டர். யார்கிட்ட பேசுனதே கிடையாது. ஈவன் காலேஜில் இருக்கும்போது கூட நான் எங்கள் கிளாஸ்மேட் பொண்ணுங்கிட்ட பேசினதே கிடையாது. ஃபைனல் இயரில் தான் பேசினதை தவிர அதுக்கு என்னமோ கையை உதறும்.
அந்த மாதிரி ஷையாக இருந்தேன். இம்மீடியட்டாக வந்து சினிமாவுக்கு தள்ளிட்டாங்க என்ன. ஓகே. நான் வரல சினிமாவுக்கு. ஐ வாஸ் புஷ்டு ரதர் புல்டு இன் டு த இண்டஸ்ட்ரி பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் அன் ஆக்டர். அவர் ஒரு 200 படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஹி வாஸ் வில்லன் மூவிஸில், கன்னடா மூவி இண்டஸ்ட்ரியில் வில்லனாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து கராட்டே கற்றுக்கிட்ட புதுசப்போ நம்ம டைரக்டர் ஒருத்தர் ராஜேந்திர சிங்கன்னு சொல்லி பெரிய டைரக்டர் அப்போது. ஸோ யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, என் ஃபாதர் பேர் சக்தி பிரசாத். சக்தி பிரசாத் பையனு புரூஸ்லி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. ஸோ இப்படி என்ன வர சொன்னாங்க. எனக்கு எதுக்கு போகிறேன்னு கூட தெரியாது. அங்கே போன உடனே ஷெட்டை கழட்ட சொன்னாங்க. ஷெட்டை கழட்டினேன். என்னப்பா இந்த பையனுக்கு இப்படி இருக்குது, பாடி ப்ரூஸ்லி மாதிரியே இருக்குது, நடிக்கிறியா அப்படின்னாங்க. இல்லை எங்கள் அப்பாவை கேட்கணும், நடிப்பு என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி தான் ஐ வாஸ் லைக் யூனோ ஐ வாஸ் ஆஃபர்ட் எ மூவி. ஃபஸ்ட் மூவி அப்படி தான் ஆச்சு. ஸோ அதில் ஒன்றும் தெரியாது, மண் மாதிரி இருப்பேன். சிரிக்க தெரியாது, அழுக தெரியாது, ஃபைட் மட்டும்தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பிக்சர்லேயே ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது ஒன்று தான் என்னுடைய குவாலிட்டி. அது வச்சுக்கிட்டு தான் ரொம்ப வருஷம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர், நடிக்கணும். இங்கே இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு ஷர்ட்டை கட்டுறது, ஃபைட் பண்ணுறது, இவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பெரிய பெரிய டைரக்டர்ஸு, பெரிய ஆக்டர்ஸ் படங்கள், எஸ்பெஷலி சிவாஜி சார் படங்கள் எக்கச்சக்கமாக பார்த்தேன் அப்போ. அப்புறம் நாகேஷ் சார். ஸோ இவங்க படங்கள் பார்த்து 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 ஓ இதுதான் நடிப்பு. எது ஒரு 30-35 படம் பண்ணதுக்கு அப்புறம், இன்னும் ஜாஸ்தி இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 40 படம் இருக்கும். அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஓ இதுதான் நடிப்பா, இப்போ இவ்வளோ நாள் என்னடா பண்ணோம் நம்ம. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் அப்ளைங் மை செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டர். 89 வந்து நிறைய படங்கள் தோல்வி. தென் ஐ ஸ்டார்டட் டைரக்டிங் ஃபிலிம். ஸோ அங்கேருந்து ரொம்ப சீரியஸ் ஆச்சு. ஆக்டிங் ஓகே, யூ ஹாவ் டு, திஸ் இஸ் டைமிங், திஸ் இஸ் யூனோ மெத்தட் ஆக்டிங், இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அண்ட் தென் ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் நான் மோல்ட் ஆனேன்னு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் there is no looking back at all with the grace of God. இப்போ அந்த இனிஷியலாக வந்த பையனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியலன்னு சொன்னீங்க, ஒன்லி ஃபைட் மட்டும் தெரிஞ்சிருக்கு. பட் ஒரு பிக் ஃபேமிலி, அது அப்பா ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்றப்போ சினிமாவில் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இவரோட பையன் உள்ளே வந்திருக்காரு பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி இருந்தது, உள்ளே இருக்கிற ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? சாரோட பையன் வந்திருக்காரு, அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஹவ் வாஸ் இட் இனிஷியலி? இந்த எனக்கு 17 இயர்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். இன்னும் திட்டுறாங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டே அடி வாங்கினேன் என் டைரக்டர்கிட்ட. ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதோ ஒரு டெத் சீன் இருந்தது. இன்னொரு பையன் பிக்சர்னுடைய லாஸ்ட் சீனை வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்தாங்க. அதில் கூட இருக்கிற பசங்களில் ஒரு பையன் இறந்து போயிருப்பான். அது அவனுடைய டெத் சீனாக இருக்கும். அங்கே அழுகணும், நமக்கு அழுகவே தெரியாதே, பேசினா ஃபைட்டு அப்படின்னு அழ சொல்கிறாங்க. அது ஆக்டிங்கு, நமக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற வேறு பசங்க வந்து ஏதோ காமெடிஸ் ஏதோ சொல்கிறாங்க, சிரிப்பு வருது. இன்னும் சிரிச்சிட்டு இருந்தேன். டைரக்டர் பார்க்குறவருக்கு பார்த்தாரு, கிட்ட வந்து 1 கொடுத்தாரு, ஒட்டாரன்னு கொடுத்த உடனே கண்ணு செவந்துச்சு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு, எந்திச்சு அடிச்சிடலாம் டைரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேன் நான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், இப்போதான் கரெக்டாக இருக்கிறான், அவன் கண்ணில் தண்ணி வருது, எட்ரா கேமரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஐ மீன் ஸ்டார்டிங்லேருந்து தெரியாது இல்லையா. ஐம் நாட் ட்ரெயின்ட் ஆக்டராக இருந்தால் ஓகே, எதுவும் தெரியாது. ட்ரெயின்டு ஃபைட்டர்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வேறெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ ஸ்விம்மிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, நீங்கள் ஜஸ்ட் நேம் எனி திங், அதெல்லாம் ட்ரெயின் ஆனேன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ அப்புறம் இப்படி வந்துட்டு இப்போ சினிமாவில் தான் போலீஸு போலீஸ், மிலிட்டரி, அதுன்னு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து இவ்வளோ கஷ்டமா இருந்ததுல கொஞ்சம் இனிஷியலா டிட் யூ திங்க் ஆஃப் ரன்னிங் பேக்? ஐயோ வேண்டாம், நமக்கு போயிடலாம், இது வேண்டாம் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அப்போ எனக்கு பெங்களூர்லேருந்து வந்த புதுசு. ஒரு நாளைக்கு மார்னிங் 7 o'clock ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் மிட்-நைட் 1:30 தான் விடுவாங்க. 4 ஷிஃப்ட் பண்ணுவேன், மினிமம் 4 ஷிஃப்ட், மேக்ஸிமம் 7 ஷிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கேன். 7 படம் ஒரு நாளைக்கு. ஸோ அப்போல்லாம்
வந்து என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இது என்னுடைய பேரண்ட்ஸை. ஜுரமே வந்துடும் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கலன்னா. அந்த ஏஜ். ஸோ சினிமாவில் வந்து பெரிய ஐயோ ஹீரோ ஆகணும் அது அந்த மாதிரி எதுவும் இல்லை, விட்டால் ஓடி போயிடலான்னு தான் இருந்தது. ஆனால் கமிட்மெண்ட்டு, எங்கள் அப்பா வேறு ஹி வாஸ் அன் ஆக்டர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா ஒன்ஸ் யூ என்டர் யூ ஹேவ் டு டூ சம்திங். ஒர்க் டெடிகேஷன். நிறைய பேர் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, நிறைய பணம் அதில் இருக்குது, நிறைய பேருடைய டைம் அதில் இருக்குது. ஸோ யூ கான்ட் ப்ளே ஃபூல் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் முடியல என்னால். ஆனால் ரொம்ப கிரேசி 7 படங்கள் ஒரு 7 படம்னா இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனி கார் வந்துடும். காரில் போகும்போது ஷர்ட்டை கிட்ட எல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படி போனால் அங்கேயும் ஃபைட்டு, இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துலையும் ஃபைட்டு. அந்த உடம்பு என்னதான் சார் ஆகுறது? ஆக்சுவலி ஸ்கின் எல்லாம் பர்னாக இருக்குது டோட்டலாக. அந்த வெயிலில் எல்லாரும் ஷர்ட்டை கழட்டு ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ரோடு. ஆமாம். சில நேரத்தில் ஒரு டைரக்டர் சொல்லுவாங்க, அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது, முன்னாடி இருக்காது சீனில். வரும்போது சார் அப்படியே வரீங்க, அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிடுறீங்க சார், ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ரோல் ஆகிட்டு இந்த பக்கம் வந்துடுவீங்கன்னு. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா? அது என்ன, நான் எஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே வேறு ஆளுங்க சொல்லிடுவாங்க, இது ஈஸியாக இருக்கு, அவர் பண்ணிடுவார் அப்படின்னு. பார்த்தா எவ்வளோ 15 ஃபீட்டு 20 ஃபீட்டு கீழே பெட்டு போடுறோம் சார் அப்படின்வாங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? இந்த மாதிரி தேங்கோட அவ்வளோலாம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு ஃப்ராக்சர் இல்லாமல் இது வரைக்கும் இருக்கிறேன். அது மேபி அந்த ட்ரெயின்டு ஒரு ஆமாம், அது எனக்கு தெரியுது. அதனால அந்த நேக்கு ரொம்ப அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். அப்பா என்னெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க ஒரு குழந்தையெல்லாம் கிடையாது. No, but 17 is still a child தான். ஓகே. இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆடியன்ஸோட ரிசெப்ஷன் ஒன்று இருக்கும்ல, தியேட்டர் போகிறப்போ அவங்க விசில் அடிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, கிளாப் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ அது ஒரு ஹை ஒன்று கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறப்போ அந்த ஹை முன்னாடி எந்த கஷ்டமும் இல்லை. ஐயோ எப்படியெல்லாம் லவ் பண்ணுறாங்க தெரியுமா, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி எனக்கு எல்லா பாஷையிலையும், ஆமாம், தமிழ், கன்னடா, மலையாளம், தமிழ், இது தெலுங்கு, எந்த நூக்கன் கார்னர் போனாலும் அப்படியே வயசானவங்களெல்லாம் எப்படி பிடிச்சிருவாங்க. ரே என் பையன் மாதிரி இருக்கிற, என் பேர மாதிரி இருக்க, இப்படியெல்லாம். ஸோ அதெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் யூ ஒன்ட் கெட் தட் கைண்ட் ஆஃப் லவ். தட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். அதெல்லாம் தட்ஸ் அ கிஃப்ட். அது இப்போ ஒரு ஆக்டர் பாப்புலர் ஆக்டர் ஆகணும்னா it's a very big gift. Where will you get this kind of love? Where will you get this kind of money? பணம் எங்கே வருது, புகழ் எங்கே வருது, லவ் அது they don't expect anything from you, just giving தான். இப்போ ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ்ன்னா அவங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுக்குறது தான் அவங்க. ஸோ இது எங்கே கிடைக்குது? ஸோ ஸ்லோலி யூ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் அதோடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அழகாக. ஆமாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ ரெஸ்பெக்ட் that love so much. Very nice. இப்போ வந்தாச்சு, நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். and then as you said நடுவில் கொஞ்சம் படங்கள் ஒர்க் அவுட் ஆகலை, ஹிட்ஸ் நிறைய இருந்தாலும் அதே டைமில் ஃப்ளாஸும் இருந்துச்சு. டிரெக்ஷனுக்குள்ளே வரீங்க, நடிக்கவே பிடிக்காத ஒரு பையன் நடிக்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் டிரெக்ஷனுக்குள்ளே வந்த ஜேர்னி எப்படி? இல்லை, டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது இட் வாஸ் நாட் லைக் நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் ஆஸ் அ டைரக்டர். டெக்னிக்கலாக நான் வந்து முன்னாடி இருந்து அப்சர்விங் எவ்ரி டைரக்டர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டே இருந்ததுனால ஏனோ தானோ வந்து நம்மளும் டேர் பண்ணிடலாம் மட்டும் பண்ணலை. ஐ வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, இது இப்படித்தான் அப்படின்னு. அண்ட் ரொம்ப அழகான படங்கள். இன்ஃபேக்ட் இந்த பேட்ரியாட்டிக் ஃபில்ம் அப்படின்னு சொன்னாலே ஐ திங்க் இன் தமிழ் த இமேஜ் தட் கம்ஸ் டு அவர் ஃபேஸ் இஸ் yours. சம்டைம்ஸ் தோணிருக்கு நேஷன் மேலே எல்லாருக்கும் லவ் இருக்கணும், பட் இவ்வளோ அன்பு இருக்கணுமா அப்படின்றது வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் யூ அப்படின்றது கூட தோணிருக்கு. இந்த தாயின் மணிக்கோடி பாட்டெல்லாம் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஸ்கூலில் we've learnt it. அது எனக்கு என் அப்பாலேருந்து வந்தது. மை ஃபாதர் வாஸ் a very very patriotic man. ஓகே. அவர் அந்த காலத்திலேயே, பிரிட்டிஷ் காலத்திலேயே அந்த இன் ஹிஸ் யூனோ யூத் போய் வயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவங்கள துரத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அந்த ஒரு நம்ம நாடு, நம்மளுடைய இது, இந்த ஃபைட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அது அப்படியே ஊறி போயிருக்கு. ஸோ நம்ம கமர்ஷியல் படத்துலேயும் ஏன் நம்ம வந்து பேட்ரியாட்டிக் டிஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய
ஆல்வேஸ் there should be a purpose in making film. எஸ் அண்ட் இட் வாஸ் அது இட் ரிஃப்ளெக்டட் ஸோ மச் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி அது நம்ம எங்கே பார்த்தாலும் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன பசங்கள இருந்து வயசானவங்கள வரைக்கும். இப்போ புதுசா வந்து அது மாறி போய் தேரிக்க தேரிக்கன்றாங்க. சார் நான் கேட்கணும்னு இருக்கேன், என்ன சார் இந்த தேரிக்க, வாட் இஸ் இட்? தேரிக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹிந்தி வேர்டு ஆக்சுவலி. ஓகே, தேரித்தோ அப்படின்வாங்க ஹிந்தியில் எல்லாம். அது பெங்களூர்ல வந்து எல்லாருக்கும் இது பழக்கமாக இருக்கு. ஜென்ரலாக எல்லாருக்கும் போடா தேரிக்க அப்படின்வாங்க, போடாங்க அப்படின்வாங்களே, சும்மா அந்த மாதிரி. இதில் பெரிய ஒரு கெட்ட வார்த்தையில் ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு அது அப்படியே வந்துருச்சு. நிறைய படங்களில் சொல்லியிருக்கேன். ஆமாம், இதில் லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து குறிப்பாக இது சொல்லி ஆகணும் அப்படின்றாரு. விடுங்க, அதுக்கு எதுக்கு டைட்டை வச்சு எதுக்கு, இல்லை சார் அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். ஸோ அந்த லியோவில் இன்னும் ஜாஸ்தி அது பாப்புலர் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் ஒரு தடவை தெரிக்க சொல்லுங்க. பிளாஸ்ட்லயும் இருக்கே அது, இப்போ பிளாஸ்ட்லயும் அதுலேயே இருக்கு, எல்லாத்துலேயும் தெரிக்க இருக்கணும்ன்றாங்க. ஒரு ஸ்லாங் வேர்ட் மாதிரி தான், அவ்வளோதான், நத்திங் மச். ஓகே, பட் ஆனால் உண்மையிலே அது பயங்கர பாப்புலர் ஆகி சார் ஒரு வாட்டி சொல்லுங்க சார், ஒரு வாட்டி சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லியிருக்க கூடாது நான் என்ன அது என்னன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுங்கன்னா என்னான்னு கேட்குறாங்க. ஆமா, சொல்லாமே இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. என்னமோ இருக்கு, அப்படி இருக்கிற வரைக்கும் உள்ள என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். திறந்து விட்டா ஒன்றும் இவ்வளோதானா அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நிறைய ஆஃப்டர் தி டிரெக்ஷன் அஸ் யூ செட் நிறைய பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் கம்ஸ் த ஜைஜான்டிக் ஹிட்ஸ் தட் இஸ் மோஸ்ட் லவ்ட் அப்படின்னா முதல்வன், ஜென்டில்மேன்லாம் வருது. ஜென்டில்மேன் கதை கேட்குற விஷயத்தில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். நரேட் பண்ணப்போ இனிஷியலி வாட் ஹேப்பன்ட், ஏதோ அதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் ஏதோ இருக்கு அப்படியா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஜென்டில்மேன் பண்ணும்போது நான் இண்டஸ்ட்ரி மேல் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணேன்ல, அதுக்கு முன்னாடியே தான் டைரக்ட் பண்ணது சேவகன் பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் பண்ணேன். யாரும் ஹெல்ப் பண்ணல, எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, எந்த டைரக்டரும் யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. அஃப்கோர்ஸ் இப்போ யோசித்து பார்த்தா எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. திஸ் இஸ் இண்டஸ்ட்ரி, யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அது மேல் தானே, ஓடுற குதிரை மேல் தான் பெட் பண்ணுவாங்க, நாட் ஆன் த லம்பிங் ஹார்ஸ். அது இப்போ புரியுது. பட் அப்போது என்னடா கஷ்டத்தில் இருக்கும்போது யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணல. சரி, படம் ஹிட் ஆகிடுச்சு, கஷ்டப்பட்டு படம் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் கூட நான் தான் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சேவகன் படம், அதுக்கப்புறம் வந்தது தான் ஜென்டில்மேன். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு. எல்லா படத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டேன். இனிமே நீங்களாம் எதுக்கு எனக்கு வேண்டாம், நானே என் படங்கள் நான் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், கதையை எழுதியிருக்கேன். ஸோ ஜனங்களுக்கு பிடிச்சிருக்குது, கஷ்டத்துலேயே பார்த்தாச்சு, இப்போ ஹிட் ஆகிடுச்சு படம், இனிமேல் எனக்கு யாரும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வைராக்கியம். அப்போ வந்த படம் தான் இது ஜென்டில்மேன். ஸோ நிறைய தடவை வேண்டான்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சங்கர் பேசிட்டே இருந்தார், வந்துகிட்டே இருந்தார். சரி, இவர் இத்தனை தடவை வர்றாரு, ஒரு டெக்னீஷியன் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, கேட்டுக்கிட்டு வேண்டான்னு சொல்லிடலாம். வேண்டான்னு சொல்லலாம், நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. ஓகே, பாவம் இவ்வளோ கேட்குறாரு, தப்பாயிடுமே. ஈவன் ஹி வாஸ் லைக் யங் பாய் தான் சங்கர் கூட. அப்போது அவருடைய ஃபர்ஸ்ட் பிக்சர் தானே. அதுக்கப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணோம் ஒரு ஹோட்டலில், உட்லாண்ட்ஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே உக்காந்தோம். கதை சொல்லி எல்லாம் முடித்தார். முடிச்சதுக்கப்புறம் இப்போ சொல்லணும், பண்ண மாட்டேன்னு. இவ்வளோ நல்ல கதையை பண்ண மாட்டேன்னு எப்படா சொல்கிறது, சீச்சி தென் ஐ வில் பி ஒன் பிக் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி பண்ண படம். அதுக்கப்புறம் அது தட் மேட் அ ஹிஸ்ட்ரி. இட் கேவ் மீ இன்னொரு பூஸ்ட், பெரிய பூஸ்ட்டு. அப்புறம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு எல்லாம் வந்தது அந்த படத்தில். ஸோ தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் முதல்வன். அதான் ப்ரீ ஃபிக்ஸ்டாக போயிருக்கீங்க நம்ம வேணான்னு சொல்லலான்ட்டு, ஆனால் பார்த்தா the story was very good that you couldn't deny. நம்ம நினைக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா, பிகாஸ் nobody is genius here. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நானே படம் பண்ணி நானே எழுதி ஐ ஹேட் மை ஓன் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த டைமில் who actually stood with you, உங்களோட சப்போர்ட்க்கு இருந்தது யாரு? My mother and my wife. அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. என் மதர் கூட
ஷீ சோல்ட் எ ப்ராப்பர்ட்டி இன் பெங்களூர். இதை வச்சுக்கோ, நீ உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீ பண்ணு அப்படின்னு. என் ஒய்ஃப் கூட அப்படி தான், அவங்களும் அப்படி தான். சரி, எதுக்கு அவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க, டென்ஷன் எதுக்கு அவ்வளோ, யுவர் கான்ஃபிடென்ட் தானே, பண்ணுங்க அப்படின்னு. பட் நான் ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு சொல்லலை. அப்போ நான் கொஞ்சம் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல விஷயத்த வந்து சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த சொல்லிடலாம். இவ்வளோ கஷ்டம் நடக்குது, இவ்வளோலாம் நடக்குது அப்படின்னா இன்னும் அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 10-15% தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 85% எனக்குள்ள தான் அது அந்த போராட்டம் போயிட்டு இருந்தது. படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னேன் இப்படியெல்லாம் இருந்ததுன்னு. அப்புறம் அழுதுட்டாங்க. அச்சோ. ஸோ only my mother and my wife, they were இது ஏன் நான் கேட்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, 17ல இருந்தே ஃபிலிம்குள்ள இருக்கீங்க அப்படின்றப்போ எக்ஸ்டர்னலா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சினிமா தாண்டி பெருசா உங்களுக்கு ஆளுங்க இருந்திருக்க மாட்டாங்க. யுவர் ஃபுல்லி விதின் சினிமா. இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில். எனக்கு என்னமோ தெரியாது, அது என்னுடைய மைனஸோ என்னன்னு தெரியாது. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு. நானும் ஃப்ரெண்ட்ஸு நினைப்பேன், இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கு போக போக வேறு மாதிரி ஆகிடும். இது 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 இல்லையா, ரைட்டு, அப்படி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் தெரியாது. இங்கே அது பார்க்கும்போது கட்டிப்பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் இன்னொரு இதில் பார்க்கும்போது தான் அந்த கட்டிப்பிடி. ஸோ ஒரு அக்வென்டன்சஸ் மாதிரி தான் ஆச்சு. இது ஃப்ரெண்ட்ஷிப்னா எனக்கு வேறு. ஐ ஹாவ் எ டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் ஃபார் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரேர். யுவர் வைஃப் அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ தான் எனக்கு தோணுது, எனிவேர் ஆஃப் கோர்ஸ் யூ நோ த ஃபேன்ஸ் மறக்கவே கூடாது. ஏன்னா அவ்வளோ ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் கூட நீ நல்ல படம் கொடுத்தா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் அப்படி பார்த்தா குப்பையான படம் தான். பெரிய கம்பெனி அப்போது ஃப்ளாப் ஆகிறதுக்கு எல்லா தகுதி இருக்கிற படங்கள். ஐ மீன் சொல்ல முடியாது இல்லையா, எதனால நம்ம இது பெரிய கம்பெனி பெரிய இதுன்னு நம்ம நடிச்சிருவோம். ஆனால் அந்த ஜனங்களை போய் சேரும்போது அதில் விஷயம் இருக்கான்னு சொல்லி தான். ஸோ இந்த ஜனங்களுக்கு தான், இந்த பப்ளிக், இந்த ஃபேன்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பண்ணேன். அந்த படம் காலியாக இருந்ததுன்னா பேக் எடுத்துக்கிட்டு நான் போயிருக்கணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருந்தது கூட வித்தாச்சு, பேக் தான். ஐ பிளான் டு ஈவன் என்ன பண்ணலாம், அடுத்தது டிரைவிங் பண்ணலாமா, அப்படியெல்லாம் யோசனை. அவ்வளோ படங்கள் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு இல்லை, இப்போ எந்த பேர் எதுவும் இந்த யாரும் கூப்பிடல, நான் என்ன பண்ணுறது, வேறு என்ன தெரியும் எனக்கு, ஏதாவது தெரியணும் இல்லையா. சரி, காசு இருக்கு, வேறு எதாவது பண்ணலாம், எல்லாம் காசெல்லாம் அங்கேயே போட்டாச்சு. அது போச்சு, படமாக விட்டு அப்படின்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்போ எனக்கு நான் டைரக்ட் பண்ணப்போ I was 29 years old. அதுவே ஒரு பெரிய விஷயம் சார். 29 வயசுல ஒரு படம் டைரக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் சேர்த்தது. அதுக்கப்புறம் என்னடா தெரியும், ஃபைட் கம்போஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னால யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மக்கள் வந்து கைவிடலை. அகைன் வா அப்படின்னு எழுதிட்டாங்க. God has other plansன்ற மாதிரி. God has other plans. அங்கேருந்து கண்டினியூஸாக ஹிட்ஸ் தான். அது சேவகன், பிரதாப்னு சொல்லி இன்னொரு படம் டைரக்ட் பண்ணேன். அப்புறம் ஜென்டில்மேன் வந்தது, அதுக்கப்புறம் ஜெய்ஹிந்தன் டைரக்ட் பண்ணேன். ஆமா, ஜெய்ஹிந்த். ஓ மை காட். ஸோ அப்படியே கண்டினியூஸாக கர்ணா, ஆயுத பூஜை, நிறைய படங்கள் போய்கிட்டே இருக்கு லிஸ்ட். அதுக்கப்புறம் அதான் 160+ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எப்படி ஒரு ஹீரோ அவ்வளோ எப்படி பண்ண முடியும்ன்ற ஒரு ஆச்சரியம் தான். இப்போ பேக் டு பேக் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ கால் ஷீட் ஸ்டஃபா டைட்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜெயந்த் மென்ஷன் பண்ணப்போ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் யோர் காம்பினேஷன் வித் கவுண்டமணி சார், என்ன ஒரு காம்போ. அதெல்லாம் இப்போ கூட அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும். நிறைய சீக்வன்சஸில் ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்போ அவரோட டயலாக் சொல்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சிரிச்சிருப்பாங்க லைட்டாக. அவ்வளோ ஹிலேரியஸாக இருந்திருக்கும். இந்த நாளை சிரிச்சிருப்பேனே, எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கவே முடியாது. சும்மா பேருக்கு வந்து ஆக்ஷன் படங்களில் நடிக்கிறது, அந்த காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தில்
காமெடி கான்செப்டெல்லாம் என்னுடையது தான். ஜெய்ஹிந்திலலாம் when we write the story, இந்த கான்செப்டில் வித் தட் தான் நாங்கள் எழுதுறது. ஸோ எழுதிடுவோம். ஆனால் அவர் நடிக்கும்போது சிரிப்பு தாங்க முடியாது. இன்னும் டக்குன்னு வேறு எதோ பேசிடுவார். டேக்கில் ஒன்று இருக்கும், டேக்கில் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா அது புதுசு இம்மிடியட்டாக தானே, நம்மளுக்கு முடியாது. அப்படியே சிரிச்சுட்டு கட்டுன்னு எத்தனை தடவை கட் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக ஃப்ரேம்லேருந்து அவுட் பண்ணுற மாதிரி வந்துடுவேன். வெளியே நின்று சிரிச்சுட்டு இருப்பேன். இவங்க எல்லாரும் அப்படிதான். இவர் அப்படிதான், வடிவேல் அப்படிதான், விவேக், எவ்வளோ ஆமாம், இவங்க கூடலாம் நடிக்கும்போது ரொம்ப சிரிப்பு வருது. ஸோ ஆக்ஷன் கிங்க்கே வந்து ஒரு புது ஃப்ளேவர் மாதிரி ஆல் காமெடி கேரக்டர்ஸ் ஆல்சோ ஒர்க் ரியலி வெல் இந்த விஷயங்களில். ஸோ இப்போ கூட அந்த கிரி படம் பார்த்து இப்போ கூட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து அந்த பேக்கரி வித்த கதையை எப்போ போய் சொன்னீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. படுத்திருந்தீங்க எப்போ போய் சொன்னீங்க அப்படின்லாம் கேட்பாங்க வெளியில். The number of times I watched Giri, oh my god, அவ்வளோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். அந்த போட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், படமாவே சொல்றேன், நாட் ஜஸ்ட் சீன்ஸ், படமாவே எங்க வீட்டில் CD இருந்தது. அத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன். அது போரே அடிக்காத ஒரு படம் அதெல்லாம். ச்சே, வெரி ஹிலேரியஸ். இந்த மாதிரி காமெடி ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது திருப்பி இப்போ would you have in mind இந்த மாதிரி பண்ணணும்? இல்லை, இப்போ ஒன்று கேட்டிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. அது ப்ராபப்ளி பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே அது பண்ணா ஒர்க்கிங் ஆன் இட். ரொம்ப நல்லா இருக்கும். Yes. Another major milestone film in your filmography is முதல்வன். இன்னைக்கும் அந்த மீம்ஸ் போய்கிட்டே இருக்கு சார். 3 giants 3 dragons பண்ண ஒரு படம். இட்ஸ் வெரி டாக்ட் அபவுட். ஸோ நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? பாலிடிக்ஸ் வச்சு ஒரு கதை வருது அப்படின்றப்போ ஹவு இன்ட்ரெஸ்டிங் வாஸ் இட் யூ? இல்லை, அது கூட நான் கொஞ்சம் தயங்கினேன். அப்போ வந்து அந்த படம் பண்ணும்போது சங்கர் ஆல்ரெடி பெரிய டைரக்டராக இருந்தார். ஸோ அந்த படம் கூட கேட்கும்போது கொஞ்சம் எனக்கே ஒரு பயமாக இருந்தது. பயம்னா இந்த ஒரு சிஎம் சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் பண்ண சொல்கிறாங்க, அது எனக்கு சரியாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் எனக்கு. பட் சங்கர் சொன்னார், இல்லை சார், உங்களுக்கு நல்ல இமேஜ், அந்த மாதிரி தான் இமேஜ் இருக்குது. ஒரு பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணதுனால இதில் வந்து ஒரு க்ளீன் கேரக்டராக இருக்கிறதுனால க்ளீன் இமேஜ் இருக்குது, இது கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்றினார். ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் they did a wonderful job. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த படம். அண்ட் ரகுவரன் கூட எல்லாம் வந்து இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இல்லை, அவர் கூட அந்த ஒரு ஒர்க் பண்ண அனுபவம் நிறைய படம் பண்ணியிருக்கோம் ரகுவரன் நானும். பட் அந்த படத்தில் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ரகுவரன் சார் கிட்ட நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம் ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெச் வரைக்கும் யூ ஆர் எ ஹீரோ த்ரூ அவுட். பட் வில்லனா அந்த டாஸ் ஃபிளிப் ஆனதுக்கப்புறமா அதுவும் வந்து என்னது இவர் வில்லனா இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இது எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ வி என்ஜாய் போத் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் யூ. நீங்கள் ஹீரோவாக இருக்கிற டைமில் நிறைய வில்லனா பண்ணது ரகுவரன் சார், அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டில் டேட். ஸோ அவர் கூட இருந்தப்போ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ அட்மையர் ஆஃப் ஹிம்? ரொம்ப என்ஜாய் பண்ணுற சின்ன நுவான்சஸ் என்னவா இருக்கும்? இது ரொம்ப கான்டெம்பரரி வே ஆஃப் திங்கிங் ஆஸ் அன் ஆக்டர். அவர் ஹீ யூசஸ் இஸ் ஐஸ், கண் யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஓவர் ஆக்ட் இல்லாமல் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணாமல் ரொம்ப அண்டர் பிளே, டைமிங்கு, இந்த வாய்ஸ் மாடுலேஷன்ஸு. ஸோ இதிலெல்லாம் தான் ரகுவரன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு ஜனங்களுக்கு பிடிச்சது. ஸோ நிறைய நம்ம ரொம்ப க்ளோஸாலாம் பேசியிருக்கோம் நிறைய. ஆல்வேஸ் யூஸ் டு சே, நான் ஒரு தனி ரோடில் நான் போயிட்டுருக்கேன் அர்ஜுன். he doesn't want, he always நான் ஒரு வேறு இன்னொரு ட்ராக்ல நான் போகிறேன், எல்லோரும் போகிற ட்ராக்ல நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது எப்பவும் ரகு சொல்கிற ஒரு வார்த்தைகள் அது. ஸோ இஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. வாவ். ஃப்ரம் அ ஆக்டர் ஹூ கேம் இன்டு தி இண்டஸ்ட்ரி வித்தவுட் நோயிங் மச் ஆஃப் ஆக்டிங் டு அ பர்சன் who notices everything. அவரோட ஐஸ் வச்சு நிறைய பேசுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலே வந்து the evolution of yourself as an actor வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக தெரியுது. இந்த கண்ணு தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஐ மீன் ஜனங்க இப்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது யாராவது ஆக்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து மூக்கை பார்க்க மாட்டோம் ஆடியன்ஸு, இல்லை நெத்தியை பார்க்க மாட்டோம், இல்லை கன்னத்தை பார்க்க மாட்டோம், கண்ணை தானே பார்க்குறோம். ஓகே. அண்ட் எஸ்பெஷலி க்ளோஸ்அப் பண்ணி இருக்கும்போது கண்ணில் தான் யூ கேன் எக்ஸ்பிரஸ் ஸோ மெனி திங்ஸ்.
அது சில டைரக்டர்ஸ் நல்லா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. இது ரகுவரன் சொன்னார். இது முதல்வனில் 2 பேருக்கு அது இன்டர்வியூ சீன் இருக்குல்ல, அந்த இன்டர்வியூ சீன் முடிஞ்சிட்டு 3 நாள் எடுத்தோம். அது அந்த சீனை எடுத்துட்டு நான் அன்றைக்கி சீன் நல்லபடியாக வந்தது. ஷூட் எல்லாம் பண்ணி முடித்தார். ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார் டைரக்டர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி, பிகாஸ் தட்ஸ் அ ஹைலைட் ஆஃப் த பிக்சர்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பார்த்தா ரகு அவரால் ஃபோன் ஜாஸ்தி பண்ணுறதில்ல. எப்போது ஷூட்டிங்கில் தான் நம்ம நிறைய பேசுகிறது, ஃபோன் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது அந்த இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ ஃபோன் பண்ணிட்டு மச்சான் இது அந்த சீனில் க்ளோஸ்அப்பில் ரொம்ப நல்லா பண்ண நீ, ஏன்னா சொல்லாமல் இருக்க முடியல, அதான் ஃபோன் பண்ணுறேன். அப்படியா, ஓகே. ஸோ that was a good compliment from a very good actor. அதை ஞாபகம் வச்சு வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது இஸ் a big thing. இப்போ சஜஷனில் போய் பார்க்கும்போது இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி தானே இருக்கும் அதில். ஸோ சஜஷன் வரும்போது நீங்கள் என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, டைட் க்ளோஸ்அப்பு, டேரக்டர் வந்து இங்கே பக்கத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்களே வாட் இது என்ன ஆக்ட் பண்ணுறேன் நான் சொல்லிட்டு. ஸோ அந்த அப்சர்வேஷனில் வீட்டுக்கு போயிட்டு என்ன சீன் நல்லா இருந்தது, ஆனால் இந்த க்ளோசஸில் ரொம்ப சின்ன இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ண மச்சான். அப்படியாப்பா, சரி, ஓகே. ஆனால் ஒரு பாயிண்ட்ல நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆக்டராக இருந்திருப்பீங்கல்ல சார். யூ வுட் ஹவ் felt good about yourself, illa? Your journey? See, when you're working with a good director, when you're working with along good actors, so you'll be also like very cautious. நான் நல்லா பண்ணணும். See, you have to balance people அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா. என்னுடைய பார்ட் வந்து I should do my best அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அது எப்போ இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ சிஎம் பற்றி பேசினாலும் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது வந்து விஜய் சார் சிஎம் ஆனது. யூ ஒர்க் வித் ஹிம், யூ நோ ஹிம் as a person. நீங்கள் போய் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட யூ அப்ரிஷியேட்டட் ஹிம் பர்சனலி. ஸோ வாட் இஸ் யோர் வியூ ஆஃப் டுடேஸ் பொலிட்டிக்கல் state in Tamil Nadu? That's a big question. Political state in Tamil Nadu na, see, as a common man, if you ask me, there are so many things to be done. Not because நான் ஒரு முதல்வன் ஒரு படம் நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. there are so many things. அதெல்லாம் ஸோ வாட் இஸ் த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து அது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். so much to improve, not only in Tamil Nadu. நிறைய நம்ம இந்தியாவிலேயே the system has to be changed. There are so many things, so many small things. ஜனங்களை பற்றி சிந்திக்கணும். ஸோ அது தவிர்த்து பார்த்தா I'm very happy there is a change in the government, in the politics. Of course, you know, புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஜனங்களுக்கு அது ஒரு ஆங்ஷியஸ் இருப்பாங்கல்ல, கியூரியஸாக இருப்பாங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டி எனக்கும் இருக்குது. நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை என்னமோ இருக்குது, எனக்கு நல்லாவே இருக்குது. யூ ஒர்க் வித் ஹிம் அப்படின்றப்ப அந்த லியோவில் கூட அவன் ரொம்ப ஹீஸ் லைக் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். என்ன சொல்லுவாங்க, ஜாஸ்தி பேசுறதில்ல. பட் நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசினோம் அந்த படம் பண்ணும்போது. வி ஹேட் எ குட் டைம். அப்போவே எனக்கு தெரியும். பட் see, ரொம்ப சிந்திப்பாங்க சில பேர், சைலண்ட்டாக இருப்பாங்க, இன்னும் நிறைய மைண்டில் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டர் விஜய். ஸோ கேரண்டி ஹீல் பி லைக் ஏதோ நல்லது ஒன்று நடக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணணுங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம்ங்கிறது இருந்தாலே எப்படியாவது வந்துடலாம். வரும்போது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வர மாட்டாங்க இல்லையா. யார் சொல்லுங்கள் நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்லை, வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரண்டி இப்போ இவர் வந்திருக்காரு, கொஞ்ச நாள் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் எண்ணம் இருக்குது. வரும்போதே ஹீஸ் இன் எ பிக் பொசிஷனில் தான் வந்திருக்காரு. he doesn't need to like ஒரு பொல்யூஷனுக்கோ எதுக்கும் கரப்ஷனுக்கோ இடம் இருக்காது அப்படின்னு என்னுடைய கருத்து. சார், இவ்வளோ படங்கள் பற்றி நம்ம பேசிட்டு குருதி புனல் அந்த ஒரு கல்ட் கிளாசிக் பற்றி நான் பேசலைன்னா கமெண்ட்டில் என்னை ரொம்ப கேட்பாங்க சார். அதனால்
ஒன் அமேசிங் ஃபில்ம் இன் யோர் ஃபில்மோகிராஃபி. yet another அமேசிங் ஃபில்ம் சொல்லலாம், ஏன்னா அத்தனை படங்கள் அமேசிங் சொல்லியாச்சு. ஸோ ஹவ் வாஸ் தேட்? பெஸ்ட் ஆஃப் 3 or 5 கேட்டிங்கன்னா எனக்கு ரிதம் எனக்கு ரொம்ப இட்ஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எங்களுக்கும் சார் ஃபுல்லாக அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்த டைமில் ஒரு ப்ரீஸ் மாதிரி வந்து என்ன ஒரு அதில் சாஃப்ட்னஸ். சொல்லுவாங்களே, இந்த இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்க கூடாதா அவங்க அப்பா அம்மா பேசுறது, அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷனு. ஸோ கிரெடிட் ஆல் கோஸ் டு த டைரக்டர் வசந்த். ஸோ அது ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டு. ப்ளஸ் அதில் மீனா ஆமாம், பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. பயங்கரமான காம்பினேஷன் உங்களுக்கு. ஆமாம், மீனா அண்ட் ஜோதிகா. ஸோ ரிதம் இஸ் ஒன் பயங்கரமான இது இன் யோர் இது. குருதி புனல் இஸ் லைக் அது ஒரு கல்ட்டு மூவி. அந்த படம் பண்ணும்போது எனக்கு இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு நாள் கபில் சார் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் நம்மன்னு சொல்லிட்டு. நான் அவருடைய பெரிய ஃபேன், சின்ன காலேஜில் இருந்து. ஐயோ பண்ணணுமா, சொல்லுங்கள் சார் பண்ணிடலான்னு, இல்லை கதை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஆஃபீஸில் ஃபுல்லாக கதை சொன்னார். அந்த கேட்ட உடனே ஐ மீன் கதை கேட்க தேவையில்லை, பிகாஸ் ஐ வாண்டட் டு ஒர்க் வித் பெரிய டாப் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதில் அவரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ இம்மீடியட் இட் ஹேப்பன் அண்ட் வி ஹேட் அ வெரி நைஸ் டைம் ஒர்க்கிங் தட் மூவி. திரும்பி பார்க்கும்போது அந்த படம் நிறைய அதனுடைய கிளிப்பிங்ஸ் இருக்கு, எங்கேயும் இல்லை வெளியில, எப்போது கொடுக்குற அது பார்க்கவே முடியல, என்கிட்ட இருக்கு மேக்கிங் இருக்கு. ஓ, மோஸ்ட்லி கமல் சார் கிட்ட கூட இருக்காது அது. சார் அது எப்படியாவது நீங்க ரிலீஸ் பண்ற வாய்ப்பு இருக்கா? மோஸ்ட்லி ரிலீஸ் பண்றேன். யூடியூப் சேனல் இருக்குல்ல சார், அதுல போடுங்க சார், நாங்க கொஞ்சம் பார்க்கறோம். அதுல என்னோட இன்டர்வியூ ஒன்னு பண்ண போறாங்க. ஓகே, சர்ஜா சிஸ்டர்ஸ்ல. அப்படியா? ஓகே, we are waiting. அதுல வந்து பார்க்க போறீங்க ப்ளீஸ். அது நாங்க ரொம்ப அவங்க 2 பேரும் தனியா பார்க்கறதுக்கே இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஃபன். ஸோ இப்போ நீங்களும் ஜாயின் பண்றீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க. ஓ அப்படி, இது அவங்க பாப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ரகுவரன் சார் கூட எப்படி நிறைய நாலேஜ் ஷேரிங் இருந்தது, யூ அட்மையர்ட் ஹிம். அதே மாதிரி கமல் சார் கூடயும் க்ளோஸா ஒர்க் பண்றப்போ நிறைய இருந்தது. நிறைய கத்துக்கிறதா இருக்கு. அவங்களுடைய டெடிகேஷனு, அப்புறம் அது என்ன ஒரு ஹோம்ஒர்க்கு தெரியாது அந்த மனுஷருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லு மனப்பாடமாக இருக்கும். நாங்கள் அங்கே வந்துட்டு டைலாக் இது எப்படியா சொல்கிறது அப்படின்னா, அவருக்கு ஃபுல்லு சீன் மனப்பாடமாக இருக்கும். எங்களுடைய டைலாக் கூட அவருக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் சொதப்புனாலும் இல்லை இப்படி தானே அந்த டைலாக்கு அப்படின்னு, ஐயோ கை உதுறது அந்த மாதிரி. சரி, பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இட்ஸ் எ லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே ஓகே. ஸோ பயங்கரமான சிவாஜி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், 2 படம். சிவாஜி கணேசன் சார் கூட அங்கே பண்ணும்போது உக்காடுறதே இல்லை. இது இப்படி சேர் நுனியில தான் உக்காடுறது. இப்படி உக்காந்து ஐயா ஐயா இப்படிதான், அப்படி ஒரு ஆறா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஆனால் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் யூ இல்லை சார்? நீங்கள் அப்போ இருக்கிற வெட்டரியன் ஆக்டர்ஸ் கூட நடிச்சுட்டு, இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் கூட நடிச்சுட்டு, அங்க இருக்கிற நாலேஜ் நீங்க அக்வயர் பண்ணிட்டு உங்களோட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இட்ஸ் ஒன் அமேசிங் பியூட்டிஃபுல் ஜர்னி. பெரிய ஒரு கிஃப்ட், பிளெஸிங் கிஃப்ட். பெரிய நகேஷ் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா எனக்கு நாகேஷ் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வெர்சடைல் கிரேட் ஆக்டர் அவர். சிவாஜி சார், அப்புறம் மனோரமா, ஜென்டில்மேன், ஜெய்ஹிந்த்ல எல்லாம் மதர் கேரக்டர் அவங்கள டைரக்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி டாப் ஆக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு வரம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யார் இருக்காங்களோ எல்லாரும் கூட அது வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் ஆக்டர்ஸ். அவங்க தான் வந்து அந்த பயங்கர டாப் லெஜெண்ட்ஸ் கூட நடிச்சிட்டு இப்போ இருக்கிறவங்க கூட நடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு இப்போ இருக்கிற லெஜெண்ட்ஸ் கூடவும் நடிச்சிட்டு. மங்காத்தா 2 வருமா? ஆக்சுவலி மங்காத்தா 2 முடிஞ்சப்பவே அஜித் சொன்னாரு, மங்காத்தா 1 முடிஞ்சு மங்காத்தா 2 கூட கதை பண்ணி வச்சிருக்காரு அவரு. அப்படியா? ஆமா, அப்பவே ரெடியா இருந்தது. என்னமோ சில காரணங்களால அது வந்து தள்ளி போகுது. ப்ராபபிலி நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்குமா? கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும். எங்களுக்கும் நடக்கணும் அப்படின்ற ஆசை தான். We really enjoyed everybody's performance in that, everybody's role in that. அஜித் சார் ஒரு ஸ்டைலிஷ் ஸ்வாக்னா அதுக்கு போட்டு நீங்க ஒன்று பண்ணியிருப்பீங்க. அது ஒரு இல்லை, டைரக்டருடைய ப்ரெசன்டேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சார், சூப்பர்.
ஸோ விச் ஷேட் ஆஃப் யூ டு யூ லைக் பிளேயிங், ஹீரோவா வில்லனா? இல்லை, எந்த கேரக்டர்னு இல்லை, அந்த கேரக்டரில் எலிவேஷன் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு திரை பண்ணேன். எஸ், அதில் White Devil. அதில் கேரக்டரைசேஷனில் வந்து தெர் வாஸ் ஃபோர்ஸ். ஐ நீட் நாட் ஃபைட். அதில் ஃபோர்ஸ் அந்த இது அப்படி இருந்தது. ஸோ அதில் அவ்வளோ பெரிய நேம் வந்துச்சு. அப்போ வந்து ஹீரோவா வில்லனான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கேரக்டர் பார்த்தா நீங்கள் எஸ் அதுதான். அந்த படத்தில் ஹீரோவை பண்ணிருந்தாலும் நான் பண்ணிருக்க மாட்டேன். இந்த கேரக்டர் அப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கு. சில படங்களில் வில்லன்ஸை வந்து ரொம்ப கேவலமாக திட்டி கிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ண பிடிக்காது எனக்கு. ஓகே. ஸோ எந்த கேரக்டரில் வந்து எலிவேஷன் இருக்குமோ அது. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஐ வாண்ட் டாக் அபவுட் பிளாஸ்ட் தட் இஸ் அபவுட் டு ரிலீஸ். பிளாஸ்ட் இப்போ 17 இயர்ஸில் கராத்தே பெல்ட் வாங்கி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அத்தனை விஷயங்கள் பண்ணி உள்ளே வந்த பையன், I think it took 4 decades for you to act as a karate master in a film. Is it true? Yeah, this is the first movie as a karate master. பசங்களுக்கு கராட்டே சொல்லி கொடுக்குற மாதிரி மாஸ்டர். ஓகே. ஸோ ஹவ் அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க அந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது? பண்ணும்போதெல்லாம் எனக்கு என் மாஸ்டர் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஸோ பட் யூஆர் பிளாக் பெல்ட் அப்போவே வாங்கின ஒரு. ஆக்சுவலி நான் பிளாக் பெல்ட் கிடையாது, green 2. அது அதை விட பெருசா? இல்லை அதோட கம்மி. ஓகே. பட் ரொம்ப சின்சியரான ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கினது. அந்த கல்லெல்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணுவாங்களா? அப்போ இருந்து கல்லெல்லாம் உடைக்கிறது சீசனிங்னு சொல்லுவாங்க. டெக்னிக் எப்படிங்கிறது வேற, சீசனிங் வேற. இப்போ இப்படி அடித்தா அடி விழும் அப்படிங்கிறது டெக்னிக்கு. இப்படி அடிக்கும்போது இந்த கை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இன்னும் ஜோராக அடிப்படும் அப்படிங்கிறது சீசனிங்கு. ஸோ இப்படி அடிக்கும்போது இந்த இடம் சீசனாக இருக்கா, இப்படி பஞ்ச் பண்ணும்போது நக்கல் வந்து சீசனாக இருக்கா அப்படிங்கிறது. டெக்னிக் தெரிஞ்சால் அதுதான் இம்பார்ட்டண்ட். பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ யூ என்ஜாய்ட் பிளேயிங் த ரோல் இன் பிளாஸ்ட். ஒரு யங் டிரெக்டர் கூட, ஒரு புது டிரெக்டர் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஹீ சீம்ஸ் பி வெரி குவைட், காம் அண்ட் கம்போஸ்ட். பட் நீங்கள் பிஃபோர் இன்டர்வியூவே மென்ஷன் பண்ணீங்க இஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஆள், நல்ல ஒரு வெல் எக்யூப்ட் வித் ஸ்டஃப் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எவ்ரிபடி இப்போ நம்ம இப்படி தான் நினச்சிட்டு இருப்போம், இதுதான் டெக்னிக், இதுதான் சினிமா அப்படின்னு. இன்னொருத்தர் புதுசாக யாரோ ஒருத்தர் வர்றாங்க, தெர் இஸ் அனதர் ஆங்கிள். இல்லை அர்ஜுன் இப்படி காட்டினா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டில்மேனில் தான் நான் வந்து ஒரு பிராமின் குடும்பத்தில் அப்பளம் விற்கிற ஒரு கேரக்டர். அதுக்கு முன்னாடி கூட நான் ஆக்ஷன் ஹீரோ தானே. இம்மீடியட்டாக எனக்கு வந்து அப்பளம் விற்கிற மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒரு டைரக்டர் திங்க் பண்ணுறாரு. ஆமாம். அண்ட் அகெயின் அவருக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கேரக்டரைசேஷன் இன்னொன்று பண்ணுறாங்க. இப்போ அது நான் க்ரியேட் பண்ணது இல்லை, இன்னொரு யாரோ டைரக்டர் பண்ணது அது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு பண்ணுறான். அது கேட்கும்போது சில நேரத்தில் எஸ் இது நான் பண்ணலை அப்படிங்க. அதே மாதிரி தான் பிளாஸ்ட் நம்ம சுபாஷ் டைரக்டரு. ஸோ சின்ன பையன் இருந்தாலும் ரொம்ப அந்த பேஷன் இப்படி தான் இருக்கணும், வேண்டாப்பா இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து சாதிச்சிருவார். அண்ட் நீங்கள் படம் பார்த்தா தெரியும், டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. என்னையும் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த மூவி மக்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பார்வையில் பார்க்க போகிறாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸே ஐ திங்க் டு மென்ஷன் அபவுட் யூ இன் ஸ்பெசிஃபிக், ஒரு ரிதமோட, அது ஒரு சும்மா ஏனோ அடின்னு இல்லாமல் அதவே என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள். ஸோ இந்த படத்தில் அது உங்களுக்கு ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா தீனி போட்ட மாதிரி ஃபுல்லாக அழகான 3 பேருமே ஃபைட் பண்ணுங்க குடும்பமாக சேர்ந்து. உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே வந்து அப்பா இப்படி அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்ஷன் குடும்பமாக பின்னி உதறீங்க, ஒருத்தவங்க போட்டு சண்டை போட்டிருக்கீங்க. அபிராமி மேம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு வேற நீங்கள் அங்கே கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேரும் சேர்ந்து பண்ணுற அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் எப்படி இருந்தது மற்ற படங்கள் விட? இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ அந்த 2 பேரு கூட ஐ ஷுட் கிவ் த கிரெடிட் ஃபார் போத் ஆஃப் தெம். அபிராமி அவங்களும் இந்த படத்துக்காக எந்த மெனக்கெட்டு இன்னும் ஸ்லிம் ஆகி இந்த கேரக்டருக்காக ரொம்ப ஃபைட்டு கிட்டெல்லாம் கற்றுக்கிட்டு, இந்த ஃபைட் மாஸ்டர் வச்சு அந்த கிக்ஸு இந்த லுக்ஸு இதெல்லாம் வேறு கற்றுக்கிட்டு
பண்ணாங்க. அந்த பிரீத்தி பற்றி ஒரு எக்ஸ்ட்ராவே சொல்லணும். என்னென்னா எவ்ரி டே 2 o'clock எனக்கு நான் பார்த்தேன். midnight 2 o'clock வரைக்கும் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபைட் பண்ண விதம், டான்ஸர் நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஃபைட்டராக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டைலு பார்த்தா சில பேர் பண்ணும்போது, பொண்ணுங்க பண்ணும்போது தெரிஞ்சிடும் நமக்கு, ஓகே சும்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு. அப்படி இல்லாமல் யூ வில் ஃபீல் தட் எஸ் பவர் இருக்குது இதில் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஸ்டைலிஷா ஒன்னு ஃபைட் பண்றது. ஸ்டைலிஷாக பண்ணுது. லெக்கெல்லாம் அங்கே போகுது, ஃபுல் ஷீஸ் லைக் வெரி ஃப்ளெக்சிபிள். ஸோ அந்த பொண்ணு ஷி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். வெரி நைஸ். ஸோ குடும்பமா வந்து இன்னொன்று இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, ஒரு விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லலாம் இந்த. ஸோ ஒரு ஃபேமிலியில் எப்படி ஒரு பொண்ணை வளர்க்கணும், இந்த காலத்து எப்படி ஒரு பொண்ணு இருக்கணும், நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் நல்லா இருக்குது. சும்மா பயந்து சும்மா போட்டு வச்சுக்கிட்டு, இல்லை அப்பா அங்கே போயிட்டு வர, ஸ்கூலுக்கு போயிட்டு வர, காலேஜுக்கு போயிட்டு வர, அது மாதிரி இல்லாமல் யூ ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரி திங். தட் இஸ் ஹவு த சொசைட்டி இஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸு இருக்கு அதுல. விமனுக்கு இம்பார்ட்டன்ஸு, விமன் ஹேஸ் எ சே அப்படிங்கிறது தான் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது மையமாக சொல்கிறாங்க. சூப்பர். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் கூட. ஓகே, இப்போ அதனால எனக்கு இதில் சொல்கிறப்ப எனக்கு உடனே கோரிலேட் ஆகுறது உங்கள் டாட்டர்ஸ் தான், 2 பேர். 2 pretty little women, but at the same time as you said they have a say in life. அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்க பண்ணுறாங்க. வெரி இண்டிபெண்டன்ட். யா, அவங்களோட ஒரு யூடியூப் சேனல் ஐ சி Sharjah Sisters. Yeah, I follow that. It's very nice the way they explain a lot of things. I follow that. So நிறைய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, ஸ்கூலுக்கு போறப்ப பாடி கார்ட்ஸ்லாம் வருவாங்க, அதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் யூ ஆர் வெரி இன்னொரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சா மாறி. சின்ன குழந்தைங்க இருக்கும்போது யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். இல்லையா, அந்த மாதிரி இப்போ அர்ஜுன் டாட்டர்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததில்ல. அப்போது சின்னவங்களாக இருந்தாங்க. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். யார் வந்து என்ன பேசுகிறாங்க என்னன்னு தெரியாது. ஸோ ஸ்கூலுக்கு நான் தான் ட்ராப் பண்ணுவேன், ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுவேன், அதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அது முடிச்சுட்டு தான் ஷூட்டிங் போவேன். ஸோ நவ் தட் தே அந்த ஏஜ் வந்துருக்கு, தே கேன் டிசைட் ஃபார் தெம்செல்ஸ். அப்படி இருக்கும்போது லெட் தெம் ஹேவ் தேர் சே. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் தேர் லைஃப்ஸ். எல்லாருக்கும் அப்படி தான், பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு அவங்க லைஃப் அது. அந்த லைஃப்பில் வந்து பேரண்ட்ஸ்ன்னா மோல்டு பண்ணி விடணும், ஒரு ராக் மாதிரி பின்னாடி நிற்கணும், தவிர ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது. இல்லை நீ இது பண்ணாத, நான் வந்து டீச்சரு, நீ டீச்சர் ஆகணும். அந்த மாதிரி டீச்சர் பற்றின்னு சொல்ல, எதாக இருந்தாலும் எனி டே அப்பா அம்மா நான் இதாக இருக்கேன், நீயும் அதே ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறது. எஸ்பெஷலி என்னுடைய செகண்ட் டாட்டரு, அவன் வந்து எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஃபைட்டு நடக்கிறதில்ல, பட் இந்த விஷயத்தில் ஃபைட் நடந்தது. என்ன ஃபைட்டுன்னா, நான் ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னு சொல்லுவேன். இப்போ டெய்லி வந்து மாங்கன்னு படிக்கணும் அப்படி இருந்த ஒரு ஸ்கூல் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கூலில் வந்து படிப்புங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. வே ஆஃப் லைஃப் எப்படி நமக்கு எப்படி இருக்கணும், எது இம்பார்ட்டண்ட்டோ அது. ஸ்போர்ட்ஸ், இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸில் வந்து பெருசாக. ஸோ இதுக்கு தான் ஃபைட். இல்லை படிப்பெல்லாம் போயிடும், படிப்பு போனால் போச்சு, இதில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது. மை செகண்ட் டாட்டர் வாஸ் வெரி வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன் என்ன மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு சேர்த்துட்டேன் நான் ஃபைட் பண்ணி. பட் தட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல். அப்போது சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் ஷி பிகம் என்னது சாக்கரில் கேப்டன், சாக்கர் டீமுக்கு. ஸோ அந்த மாதிரி அதில் தனக்கு என்ன வேணுமோ அதில் திருப்தியானதுக்கப்புறம் இன்னும் பேசிக் இந்த எஜுகேஷன் இருக்குல்ல, அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ தட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபாரின் போய் படித்து அந்த மாதிரி எல்லாம் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ அவங்களை என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் யூ ஹவ் டு புஷ் as a parent சப்போர்ட் பண்ணணும், எஸ்பெஷலி பொண்ணுங்களை. உங்கள் பொண்ணுங்க கிட்ட நீங்கள் வந்து ஒரு லைஃப் மந்த்ராவாக நீங்கள் சொல்கிறது, கண்ணை மூடிட்டு லைக் அட்வைஸ் அப்படின்னு கிடையாது, பட் எனி டே யூ வுட் டெல் யுவர் டாட்டர்ஸ் திஸ் திங் அப்படின்னா ஒரு என்ன ஒரு விஷயமா இருக்கும்?
இல்லை என்னை விட ஒய்ஃப் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. பேசிக்லி பி நைஸ் டு பீப்புள், பேசிக்கலி பி நைஸ் டு பீப்புள், அதுதான் நம்ம. அண்ட் பி கிரவுண்டட் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய டாட்டர்ஸோ அது இந்த மாதிரி அவங்களுக்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அது எப்போவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது ஒரு வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். ஓகே ஓகே, எழுதி கொடுத்தாரு எங்கள் அப்பா. வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். வென் யூ கம்பேர் யுவர் நாலேஜ் டு இட், இட் இஸ் நாட் ஈவன் ஈக்குவல் டு an atom of it. ஸோ அது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு பெரிய பெரிய ஆட்கள் வந்து போயிட்டாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீ வேறு மாதிரி இன்னொரு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் பி கிரவுண்டட் அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சிம்பிளா 2 லைன்ல உங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. Yeah, and then you're passing it on to your children as well. I've heard about you from Sandy Master, that you're one nice humble person one can meet. அதாவது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நான் அடிச்சதெல்லாம் சொல்லலையா, அவர் நிறைய சொல்லுவார் உங்களை பத்தி. யூ யூஸ் டு டாக் டு ஹிம். நாங்கள் வந்து இந்த விஜய் டெலிவிஷன்ல வி ஒர்க் ஃபார் அ ஷோ ஜோடி அப்படி சொல்லிட்டு, ஹி வாஸ் த ஜட்ஜ், ஐ வாஸ் தி ஆங்கர். அப்போ வி கேட் டு டாக் அ லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ உங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. யூஆர் ஒன் அமேசிங் பர்சன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹி இஸ் பி ஷேரிங் ஆஃப் ஹை ஆஃப் யூ. ஆமாம், இது ரொம்ப நல்ல க்ளோஸ் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அடிச்சிருக்கு, அதெல்லாம் சொல்லலையா? அடிச்சிருக்கீங்களா அவங்கள? சரி, இப்போ உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கணீர் கணீர் இருக்குல்ல, லைட்டா நீங்க பேசினாலே வந்து ஒரு மாதிரி ஐயோ பயமா இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல போய் கொஞ்சம் கத்தி பேசி அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் விளையாட்டுக்கு கூட ஹலோ யார் இருக்கீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ். இல்லைங்க அப்படின்னு இல்லை வீட்டு பேசிக்கலி சினிமா ஆக்டர் அப்படிங்கிறத மறந்துடுவேன் வீட்டில். ஓகே. ஸோ அவங்க யாருக்கும் நான் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி தெரியறதே இல்லை, எனக்கே தெரியறதில்ல. ஸோ அது முன்னாடி இருந்து அது ஒரு பழக்கமாக இருக்குது. சினிமா மறந்துடுவோம். அது இட் இஸ் பிகம் வே ஆஃப் லைஃப். ஓகே. வந்த உடனே யூ ஜஸ்ட் ஃபர்கெட். இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்க அப்படின்னு ஒரு 5 பேர் வந்துடுவாங்க, அசிஸ்டன்ட்ஸு. அவங்க அங்கே வந்து விஷுவல் அடித்தா என்னுடைய டாக்ஸ் வந்துடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அட் ஹோம். அர்ஜுன் இஸ் அர்ஜுன், நார்மல் பர்சன். நார்மல். ஓகே ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ விஷயங்கள் பேசணும் இன்னைக்கு. ஸோ ஆஸ் எ ஹியூமன் நீங்கள் எப்படி, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் நேரில் பேசுகிறப்போ தான் வந்து எவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹம்பிள் பர்சன் அப்படின்றது தெரியுது. அத்தனை அவார்ட்ஸ், அத்தனை ஃபிலிம்ஸ், என்னெல்லாமோ பண்ணது கூடவும் யூ ஆர் வெரி ஸ்வீட் அண்ட் ஜெனுவின். அண்ட் உங்களோட பிரின்சிபல்ஸ் ஆர் ஸோ குட். So very nice talking to you. Wishing you only the best and best in everything to happen. And all the very best for Blast. ஒரு பெரிய Blast success இருக்க போகுது. Thank you so much. And இது இந்த Blast sometimes you நிறைய நல்ல படங்கள் நம்ம பண்ணுறோம், பட் ஒரு நல்ல கன்சர்ன் இல்லை நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அது பண்ணும்போது இட் வில் ரீச் த ஆடியன்ஸ் நல்லபடியாக. ஸோ அந்த வகையில் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் 1 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க கன்சர்னில் இப்படி ஒரு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு படம் வந்திருக்கு. இப்படி அவங்க அஃப்கோர்ஸ் தே ஆர் ப்ரெசென்டிங் த மூவி வெரி வெல். ஸோ நிச்சயமாக அது ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மக்கள் வந்து என்ன பழைய ஸ்டைலில் பார்க்க போகிறாங்க. அண்ட் மோர் தென் எவ்ரி திங் இதில் வந்து அது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் வித் கமர்ஷியல் ஃபார்மேட்டில். ஸோ கண்டிப்பாக வில் என்ஜாய் யூ ஆன் ஸ்க்ரீன். தொடர்ந்து நிறைய பண்ணிட்டே இருங்க, டிரெக்ட் பண்ணுங்க. அந்த காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னீங்களே, அது கண்டிப்பாக பண்ணுங்க, கேரண்டி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.